ஓம் சாந்தி. 3/10/2025 வெள்ளிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, உண்மையிலும் உண்மையான விட்டில் பூச்சிகளான நீங்கள் இப்போது ஜோதியாக இருக்கும் தந்தையிடம் பலியாகின்றீர்கள். இந்த பலி ஆவதின் நினைவு சின்னமே தீபாவளியாகும். ஆத்மாக்களாகி நீங்கள் நிர்வாண தாமத்திலிருந்து எப்படி வருகின்றீர்கள் மற்றும் நான் எப்படி வருகின்றேன் என்பதை பாபா சொல்லி இருக்கின்றார். நான் யார், என்ன செய்கின்றேன், எப்படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றேன், எப்படி குழந்தைகளாகிய உங்களை ராவணன் மீது வெற்றி கொள்ள வைக்கின்றேன் என்ற அனைத்தையும் குறித்து இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஜோதி இப்பொழுது பிரகாசமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. இப்போது முழு உலகின் மீதும் ராவண ராஜ்யம் உள்ளது என்று தந்தை சொல்கிறார். ராமராஜ்யம் இப்போது இல்லை. ராமராஜ்யம் என்பது ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்டது என்று அர்த்தம். சத்திய யுகத்தை ராமராஜ்யம் என்று கூறப்படுகின்றது. பாரதவாசிகள் தசராவுக்கு பிறகு தீபாவளியை கொண்டாடுகின்றனர். தீபாவளியை ஏன் கொண்டாடுகின்றனர்? ஏனெனில் தேவதைகளின் முடிசூட்டு விழா நடைபெறுகின்றது. முடிசூட்டும் விழா நடக்கும் நேரத்தில் நிறைய தீபங்களை ஏற்றி வைக்கின்றார்கள். அனைத்து ஆத்மாக்களின் ஆத்ம ஜோதி பிரகாசித்து கொண்டிருக்கும். இப்போது அனைத்து ஆத்மாக்களின் ஜோதி அணைந்து விட்டுள்ளது. இரும்பு யுகம் என்றாலே காரிருள், காரிருள் என்றாலே பக்தி மார்க்கம். பக்தி செய்ய செய்ய ஆத்மாவின் ஜோதி குறைந்து விடுகின்றது. பட்டாபிஷேகம் நடக்கின்றது என்பதற்காகவே பட்டாசுகளை வெடிக்கின்றார்கள் என்பதல்ல. தீபாவளி என்று லக்ஷ்மி அழைக்கின்றார்கள், பூஜை செய்கின்றனர். இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட விநாசம், உண்மையிலும் உண்மையான தசரா நடக்க வேண்டியுள்ளது. தந்தை அனைவரின் ஜோதியினை பிரகாசிக்கவே வந்துள்ளார். இப்பொழுது ஆத்மா என்ற ஜோதி பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் அரைக்கல்ப காலத்து பிரிய தர்ஷினிகள். நீங்கள் ஒரு பிரிய தர்ஷனிடம் பலியாகி உள்ளீர்கள். பிரிய தர்ஷனே, நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் மீது பலியாகி விடுவோம். உங்களை தவிர நாங்கள் யாரையும் நினைவு செய்ய போவதில்லை. இது உங்களுடைய சரீர சம்பந்தப்பட்ட அன்பு அல்ல. அந்த மணமகளுடைய அன்பு சரீர சம்பந்தப்பட்டதாக இருக்கும். ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டு மட்டும் இருப்பார்கள். பார்ப்பதனாலேயே திருப்தி அடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இங்கேயோ பாபா ஒருவர் மணமகன், மற்ற அனைத்து ஆத்மாக்களும் மணமகள்கள். இப்போது இந்த கொடுமையான நரகமாக உள்ளது. கருட புராணத்தில் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை எழுதியுள்ளார்கள். கொஞ்சமாவது பயம் இருக்கட்டும் என்று மனிதர்கள் அம்மாரி கதைகளை எழுதியுள்ளார்கள். நான் உங்களை விஷம் நிறைந்த நதியிலிருந்து மீட்டு பார்க்கடலுக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடியவர். அலௌகிக காரியம் செய்யக்கூடிய அவருடைய ஜென்ம பூமியில் அவருடைய பிறந்த நாளையும் தீர்த்த யாத்திரையும் மிகவும் அதிகளவில் கொண்டாட வேண்டும். ஷிவ் பாபாதான் விடுவிப்பவராகவும் வழிகாட்டியாகவும் ஆகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுவித்து சுகதாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என அனைவரும் சொல்கின்றார்கள். மதுபன் உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தஸ்தலம் ஆகும். இங்கே தந்தை வருகிறார். இது தர்ம பூமி என்று கூறப்படுகின்றது. இதனை குழந்தைகள் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். தந்தையை அறிந்து கொண்டு உடல், மனம், பொருள் என அனைத்தும் சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பழைய உலகத்தை மாற்றி புதிய உலகை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யார் என அனைவருக்கும் தெரிய வேண்டும்.
உங்களுடைய புத்தியும் கீழானதாக இருந்தது. இப்போது நீங்கள் எவ்வளோ சுத்தமான புத்தி உள்ளவர்களாக ஆகியுள்ளீர்கள். நாம் இந்த ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் உலகை சொர்க்கமாக ஆக்குகின்றோம். மற்ற அனைவரும் முக்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு சேவை செய்யும் ஊக்கம் எவ்வளோ இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து ஞான ரத்தனங்களை தவிர வேறு எதுவும் வெளிவரக்கூடாது. ஞானத்தை தான் ரத்தனங்கள் என்று கூறப்படுகின்றது. ஞானம் யோகம் மிக்கவர்களாக ஆகி வாயிலிருந்து ஞான ரத்தனங்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். சேவையில் ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும். தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் மற்றும் அனைவருக்கும் தந்தையின் நினைவை கொடுக்க வேண்டும். இந்த அலௌகிக்க காரியத்தை செய்ய வேண்டும். உண்மையிலும் உண்மையான பிரிய தர்ஷனியாக ஆகி ஒரு பிரிய தர்ஷன் மீது அர்ப்பணம் ஆக வேண்டும், அதாவது பலியாக வேண்டும். அப்போதுதான் உண்மையான தீபாவளி என்பது நடைபெறும். உலக மகாராஜா என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய அனைத்து சக்திகளின் சேமிப்புகளில் நிறைந்தவர் ஆகுக. யார் உலக மகாராஜா என்ற பதவியை பிராப்தியாக அடையக்கூடிய ஆத்மாவோ அவரது முயற்சி தனக்காக மட்டும் இருக்காது. தனது வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் அல்லது சோதனைகளில் தேர்ச்சி பெறுவது என்பது மிகவும் பொதுவானது. ஆனால் யார் உலக மகாராஜா ஆகக்கூடிய ஆத்மாக்களோ அவர்களுக்கு இப்போதிருந்தே அனைத்து சக்திகளின் சேமிப்பு நிறைந்திருக்கும். அவர்களது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் மற்றவர்களுக்காக இருக்கும். உடல், மனம், பொருள், நேரம், சுவாசம் அனைத்தும் உலக நன்மைக்காக வெற்றியாக்கி கொண்டே இருப்பார்கள். ஒரே ஒரு பலகீனம் அநேக சிறப்பு அம்சங்களை அழித்துவிடும். ஆதலால் பலகீனங்களுக்கு விடை கொடுத்து விடுங்கள். தனது சுப பாவனை, சிரேஷ்ட விருப்பம், சிரேஷ்ட விருத்தி, சிரேஷ்ட அதிர்வலைகள் மூலம் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட மனதின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். இதற்கான விதி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆவதாகும். இதற்கு ஸ்தூல சாதனம், வாய்ப்பு அல்லது நேரத்தின் பிரச்சனை கிடையாது. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆவது அவசியம் ஆகும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.